யோ நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு பாரியா. அடடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்ரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமனுக்கு கல்யாணம் நடக்காதுமா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா. 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி யோ 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 பஞ்சாங்கம் நில்லு என்ன மணி? அட நில்லியா. யோ 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா நான் மாமனுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து. என்ன வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ 9ஆம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடு இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன். புரியுதா? தொந்தரவு பண்ணாடி. ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிளை விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சுக்க. மாமா ஐயோ மாமா நீங்க நாளைக்கு ஸ்கூல்ல வந்து கவனிச்சுக்கிறேன். அம்மா எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. அன்னைக்கு அரைக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, இன்னும் அரையாமையே 10 ரூபா கொடுக்குறீங்க. என்னமா விஷயம்? எனக்கு இந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க. அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலனா நான் தெரிந்து கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன். நமஸ்காரம். வணக்கங்க. உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க. கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி. எந்திரிங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காமா? அவங்கள மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போங்க. உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்றேன். நான் வரட்டுங்களா? நடங்க. முருகா பரமேஸ்வரா மகேஸ்வரி தாயே. ஏம்மா இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க? நீங்களும் இவ்வளவு நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா? என்னை பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா, உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா, காள வாயா. காளவாயா? வெறும் காளவாய் இல்லையாங்க, செங்கல் காளவாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு. தொடக்காதே. ஆமா, என் வாயி காளவாய் தான். இல்ல நீ சொன்ன மாதிரி செங்கல் காளவாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா? அதை நீ என்கிட்ட சொல்லணும், நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு. ஏமா சரோஜா. என்ன மல்லிகா, தோப்புல வேலையெல்லாம் நீதான் பாத்துட்டு வரியா? ஆமா. ஆமா ஆமா, இந்த காலத்துல நாம போய் நிக்கலனா எவன் ஒழுங்கா வேலைய பாப்பா? அது சரி, என்ன நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணு இல்ல, உன்னை பார்த்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சின்ன விஷயம்? உன் மாமன் பேரு பாண்டியன் தானே? ஆமா. அந்த ஆளை நீ கட்டிக்கணும்னு ஜோசியர் எல்லாம் கூட்டு போய் பாக்குறியா இல்லையா? ஆனா அவர் உன்னை தட்டி கழிக்கிறாருல்ல? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அவர் மனசுல வேற ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் மாமனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? அவரு ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரி. ஸ்ரீராமச்சந்திரன்னா ராவண சீதையை அடையறதுக்காக பலவித மாறு வேஷத்துல போயும் முடியல. அப்போ ஒரு முனிவர் சொன்னாரு, ராவணா நீ ஸ்ரீராமச்சந்திர வேஷத்துல போனா சீக்கிரமாவே சீதையை அடைஞ்சிடலாம்னு சொன்னாரு. அப்போ ராவணன் அவரை பார்த்து, ஐயா முனிவரே, நான் அந்த உருவத்திலையும் போய் பார்த்துட்டேன். எப்ப நான் ஸ்ரீராமச்சந்திர உருவம் எடுத்தேனோ அப்பவே எனக்கு அடுத்த பொண்ணுங்க மேல ஆசைங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னாரு. அது மாதிரிதான் என் மாமன். உன் மாமன் மேல நீ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, ஆனா உன் மாமன் என் மேலயும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காருமா. அதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன வளர்ற? வளரல, உண்மை. உன் மாமன் மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல,
சாட்சாத் நான் தான். உன் மாமனை என்கிட்ட வந்து சொன்னாரு, மல்லிகா மல்லிகா, நாளைக்கு காத்தால 10:30 மணிக்கு நீ தோப்புக்குள்ள வந்து என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு பாடலன்னா ஒரு பெரிய கல்யாணம் கழுத்துல கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்துருவேன்னு உன் மாமா சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேம்மா, என் கடமை முடிஞ்சது. நான் வரேம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு காலையில உன்னை வந்து பாக்குறேன். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுடா, கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி நான் ஒன்னை எரிச்சிட வேண்டி. எங்க இந்த ஆளை காணோம்? இந்நேரம் அந்த பொண்ணு போய் சொல்லிருக்கணும், அந்த ஆளு வந்திருக்கணுமே. சார், என்னம்மா? மல்லிகாக்கா கிணத்துல விட போறாங்க சார். எந்த கிணத்துல? ஊர் கவுண்டர் கிணத்துல. வரா. அந்த ஆளு வர தூரத்துக்கு நாம இப்ப ஓடணும்னா கிணத்துல போய் விழ வேண்டியதா. அத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒன்னா சரியா இருக்கும். நாம வந்து சேர்ந்துட்டோம், இன்னும் அந்த ஆளை காணுமே. வரா. இப்ப என் வேலையை காட்டுற பாரு. இனிமே நான் வாழ்ந்த என்ன செத்த என்ன, எனக்கு சாவலதான் நிம்மதி. விடுங்க, என்ன விடுங்க, என்ன சாக விடுங்க, என்னை ஏன் காப்பாத்துறீங்க? என்ன விடுங்க, எனக்கு சாவலதான் நிம்மதி. என்ன வீட்டுலதான் நிம்மதியா வாழ விடல, இங்கேயும் என்ன சாக விட மாட்டேங்கிறீங்களே. நான் சாக போறேன். மனுஷன் பிறக்கிறது வாழ்றதுக்காகத்தானே ஒழிய சாகிறதுக்காக இல்ல. அப்படி சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. எப்பவுமே பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா துக்கம் தீராது. நீ சொன்னாதான் நானும் ஏதாவது உதவி செய்ய முடியும். சொல்லுமா. அட என்ன விஷயம்னு சொல்லிட்டாலுமா. சொல்லுமா. நீங்க சொல்லன்னு சொல்றதுனாலதான் நான் சொல்றேன். எங்க அப்பா எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அப்படின்னா உங்க அப்பன் கைய கால முறிச்சிரட்டுமா? ஐயோ, என்னங்க நீங்க என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை காலு கை. இப்ப நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க என்ன தொட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். சே, உன்னையே நான் தொட போறேன். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன செய்யணும்? நாளைக்கு என்ன பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. சரி. அவங்க வர வழியில நம்ம 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தோம்னா, இல்ல நான் பாடும்போது நீங்களும் சேர்ந்து கூடவே பாடினீங்கன்னா, அவங்க என்ன பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்த வழியிலேயே போயிடுவாங்க. இந்த கல்யாணம் நின்று போயிடும். நானும் சந்தோஷமா இருப்பேன். இல்லைன்னா தற்கொலை தான். அவங்க எப்போ வராங்க? நாளைக்கு காலையில. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. என்னவா மல்லிகா, என்னவோ காலையில 10 மணிக்கெல்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வரதாக சொன்னேன். நானும் என் வேலையெல்லாம் விட்டு இங்க வந்துட்டேன். என்னம்மா இது, யாரையுமே காணோம்? அத பாருங்க, வண்டி வந்துருச்சு. ஐயோ, வந்துட்டாங்க. இப்ப நாம ஏதாவது பண்ணி அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். ஐயோ, பக்கத்துல வந்துட்டாங்க. ஏதாவது பாடுங்களேன். அட நீ என்னம்மா என்ன வம்பள மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க? என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஏதாவது பாடுங்களேன் ப்ளீஸ். அப்ப நீ முதல்ல ஒரு பாட்டு பாட, அப்புறம் நான் பாடுறேன். நானா? இதான் சரியான சந்தர்ப்பம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது, மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது.
தாய்மாமன் நானே பூவைக்கு பூவை வைக்க வந்தேனே. நீ வைத்த பூவும் நான் வைத்த பொட்டும் நீங்காத சொந்தம் என்று கண்டேனே. நீ இன்றி எனக்கு யார்தான் பொருத்தம்? ஆனாலும் சில பேர் மனதில் வருத்தம். கண்ணே நீ என்றும் பாடு காதலின் விருத்தம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது. மடிமேலே வைத்து மகாராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. பூமாலை சூட பொன்னூஞ்சல் ஆட கல்யாண மேள சத்தம் கேட்டாதோ. கட்டில்கள் போட கட்டேரி பாட பூந்தென்றல் எட்டி எட்டி பார்த்தாதோ. நீ என்னை தாங்கு மார்பில் நிறுத்தி, நீ இன்றி ஏது வாழ்வில் ஒருத்தி. நான் தானே வாடைப்பட்டு வெடிக்கின்ற பருத்தி. சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. சரியோ சரியோ நான் காதலித்தது. சரிதான் சரிதான் நீ காதலித்தது. அல்லையா, இனிமே உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? ஏண்டி அழுவுற? என் மரவேதாளம் சொல்லிட்டு அழு. மாமனை நம்பி நான் ஏமாந்துட்டோம்பா. யாரு? பாண்டியனியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அவங்க ரெண்டு பேரும் ஆடி பாடுறத பார்த்தோம், இன்னும் எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கேன். நீ ஏன் கேட்க மாட்ட? யார் ரெண்டு பேரும்? அந்த மல்லிகாவும் மாமாவும் ஆடுற கன்றாவிய என் கண்ணால பார்த்தம்மா. பாக்குறதையும் கேக்குறதையும் நம்ப கூடாதுமா. நானும் அப்படிதான் நினைச்சேம்மா. ஆனா அந்த பொண்ணு உங்க மாமா என்னை விரும்புறாருன்னு சொன்னா நான் நம்பலம்மா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேர்ல வந்து நாங்க ஆடுறத பாருன்னு சொன்ன. நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேம்மா. மாமாவை நம்பி நான் ஏமாத்திட்டேம்மா. அடியே, எதையாவது சொல்லி என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாதடி. நீ வாழ்க்கப்பட்ட உன் மாமனுக்கு தான் வாழ்க்கப்படணும். இப்பவே நான் உங்க அத்தை கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். வீண் முயற்சிமா, நீ போகாத. அண்ணி, அண்ணி. யாரு? ஆஹா, நீதானா? நான் கூட யாரோ முக்கியமான ஆளாக்கு நினைச்சிட்டேன். இங்க எதுக்கு வந்தப்பா? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் நான் ஒண்ணு கேட்கணும். ஒன்ன கேளுங்க அண்ணி. எதுக்கு இப்ப தலைய குனிற? நிமிந்து பார்த்து பேசு. ஒரு மரியாதை தான். மரியாதை, பொல்லாத மரியாதை.
அண்ணி மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவதான் என்ன பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரிகிற. ஏண்டி என் புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணமா? பேசி பேசியே அவரை கொண்டுட்டானா? ஐயோ என்னடி நொய்யோ? என் வாய் என்ன காலவாய், அதுவும் சாதாரண காலவாய் இல்ல, செங்கல் காலவாயின்னு சொல்லியிருக்கிற நீ. என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் முதல்ல கண்ணீர் வடிப்பியே. என்னைக்கு நீ என் மூஞ்ச நிமிந்து பார்த்து பேசிருக்கிற நீ? முணுக்கு முணுக்கு நடந்துகிட்டே 300 பேட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துருவிய நீ. அதான் என்ன பத்தி சொல்ல வேண்டியதான் ஊருக்குள்ள சொல்லிட்டியே. இப்ப என்ன புதுசா சொல்ல வந்திருக்கீங்க? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. காலவாயை விட பெருசா? என் பொண்ணு கல்யாண விஷயத்தை பத்தி பேச வந்தேன். என்ன பேச வந்த? இல்ல, சரோஜினி சமைஞ்சு 3 வருஷம் ஆயிருச்சு. அவளும் தாவணி போட்ட நாள்ல இருந்து மாமனைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. எல்லாம் பேச்சுவார்த்தையோட நிக்குது. ஒரு நல்ல பேச்சு பேசி முடிச்சிட்டோம்னா பொண்ணை பெத்தனா நிம்மதியா இருப்பேன். நீ நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக ரெட்டிப்பு வருஷத்துல நான் நல்ல பேச்சு பேசணுமா? அதுக்கெல்லாம் நாள் இருக்கு. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் போகட்டும். இப்ப நிச்சயம் பண்ணிக்குவோம். அப்புறம் எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கும் நம்பிக்கையா இருக்கும். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கட்டன் ரைட்டா சொல்றேன். 1 வருஷம் 1.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் எதை பத்தியுமே பேசுவேன். அதுக்குள்ள யார் யார் புத்தி எப்படி எப்படி மாறுமோ. என்னது புத்தி மாறுமா? நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அடிக்கடி புத்தியை மாத்திக்க மாட்டோம். அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா புத்தி மாறாத குடும்பமா பார்த்து உன் பொண்ணை கொடுத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்த? போடி. என்னடி முறைக்கிற? மூதேவி, முண்டம், அறிவு கெட்ட ஜென்மம். மூஞ்சில முடிச்சாலே 3 நாளைக்கு சோறு கிடைக்காது. நீ பேச வந்துட்டியா? நீ பேசி பேசியே தான் எங்க அண்ணனை கொன்னுட்ட. உன் வாய் சாதாரண வாய் இல்ல, காளவாய், செங்கல் காளவாய். இத்தனை வருஷமா எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டியே. நீ உருப்படுவியா? ஏண்டி உன் பையன் இல்லனா என் பொண்ணை கட்டிக்க ஆள் இல்ல நினைச்சிட்டியா? வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்காடி. ஆட்டிக்கிட்டு போற கைய நீட்டிட்டு போனா போடுற மகராசம் போட்டுட்டு போறான். என் புருஷன் அன்னைக்கே சொன்னார், என்னன்னு அடுத்தவன் கைய தலைக்கு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தூங்க முடியும்னு. அப்ப நான் யதார்த்தமா இருந்துட்டேன். இப்பதானே அதனோட அர்த்தம் புரியுது. கடல்ல மரத்தை போட்டா மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. எவ்வளவுதான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பரண்டாலும் ஒற்ற மண்ணு தானே ஒட்டும். இது புரியாம நான் உங்ககிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டேன் பாரு. என்ன மன்னிச்சிரு. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன், வந்து சேரு. என்னத்த வந்த உடனே புறப்பட்டீங்க? அத்தை என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? பள்ளியம்மா பையன் தானே, உங்ககிட்ட சொன்னா மட்டும் என்ன நியாயமா கிடைக்க போகுது? பாப்பா. அம்மா என்னம்மா அத்தை ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்காங்க? என்னமா வந்தா நின்னா தாளிச்சா அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. கிறுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு. இல்லம்மா அத்தை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. என்னமோ நடந்திருக்கணும். என்னமா நடந்துச்சு? என்ன நடந்தது என்கிட்ட கேக்குறியா? அவன் என்னமோ எங்கே போற மாறாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் என்கிட்ட ஏறிட்டு போறா. இவன் வேற விவரம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது விவரம் கேட்கணும்னா அவளே போய் கேட்டுக்க போ. அத்தை எதுக்காக தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் குளத்துல விழுந்து சாகலைன்னு பார்க்க வந்தியா? அத்தை உனக்கு சரோஜினி பிடிக்கலனா ஒண்ணு அவகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல நேரா வந்து என்கிட்ட சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த தர்மகர்த்தா பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிட்டியே. அவ வந்த நேரம் நான் தோப்புக்குள்ள இல்லாம போயிட்டேன். அவ என்னடானா நேரம் என் பொண்ணுகிட்டே போய், இத பாரு உங்க மாமா உன்னை மட்டும் விரும்பல, என்னத்தான் மனசார நேசிக்கிறாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு தோப்பு பக்கம் வந்து பாருன்னு சொல்லியிருக்கிறா. என்ன வழி மறிக்கிறியா? சரோஜா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் உன்னை விரும்புறதாகவும் நீயும் நானும் மூங்கில் காடுக்குள்ள பாட்டு பாடுறதாகவும் அதை வந்து அவளை பார்க்க சொன்னியா? ஆமா சொன்ன. என்ன இப்போ? சரோஜா இங்க இருக்கா. இந்த நேரத்துல தான் நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கணும். நீங்க அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா சரோஜாவை மட்டும் கைவிட்டுடாதீங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, உங்களையே நினைச்சிட்டு இருக்கான்னு நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. என்னடி புதுசா நாடகம் ஆடுறியா? நாடகம் இல்லைங்க. என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நிச்சயமா எனக்கு தெரியுங்க.
உங்களால என்ன மறக்க முடியாதுன்னு. ஆனா என் சாவலியாவது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருங்க. மல்லிகா, வேண்டாம் மல்லிகா. வேண்டாம் சரோஜா, என்னை விட்டுரு. ஐயோ, நான் சொல்றதை கேளு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஊர் வழக்கத்துல சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்க அண்ணனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரோஜா, நாங்க 2 பேரும் பேசுறேன், நீ கேட்டிருக்கலாம். இவ போய் சொல்றா, நாடகம் ஆடுறா. எது நாடகம் எது உண்மைன்னு எனக்கு தெரியும் மாமா. தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. மல்லிகா, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வரேன். சரோஜா, மிஸ்டர், ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு இப்போ அது புரிஞ்சுக்கிட்டல? ஆமாண்டி, ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்னு உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆம்பளை நினைச்சா என்னென்ன செய்வான்னு இனிமே தாண்டி நீ தெரிஞ்சுக்க போற. ஏய், என்ன நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? கல்யாணம் நடக்கத்தான் போகுது. ஒண்ணு வேற யாரும் இல்ல, நீதான். சேலஞ்ச் சேலஞ்ச். கூட்டமா நம்ம வீட்டு பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா, பங்குனி மாசம் தானே மாரி ஆத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க. எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அடச்சே, விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு. பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு இடத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி. சீக்கிரம் வாடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம் கம்பு விளையாட்டு எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவள கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லியா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கனே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்கனே. வாங்க ஊர் தோடிடலாம். அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே, அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்படுவீங்களா? ஐயோ, போலீஸ் ஜீப் வருது, வாங்கண்ணே, ஓடிரலாம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். நீங்க மாட்டாலும் எங்களை காட்டி குத்துறாதீங்க. வாங்கடா, ஓடா போலீஸ்ரா. இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்துருப்ப? சார், என்ன நடந்ததுன்னா, சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார், உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார், காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றத கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார், காலை கொண்டு வா. சொல்றத சார். சார், ஜீப்ல ஏறியா? ஐயோ, நடையா. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார், சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா. எங்கயா கூட்டி போறீங்க என் புள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாயா. நியாயம் கேட்கணும். என் புள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்துருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே.
சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது ஏன் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்தேன். இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தான அடிச்சிருக்கு? சத்தியமா என் பிரஸ்ல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா அழுதாடா. ஆமா அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ்ல தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா, நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்ட? திக்குனுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு ரப்பர். சொல்றேம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்ட அழுதுதுங்க. இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனே இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல? பேசாத. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ, பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார் தட்டி விடுவேன் தட்டி. ஐயோ, கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே, என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வர தாண்டி போற. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ, அவர் ஃபெட் அப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா, என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர 3 நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமாண்ணே? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணன். அந்த ஆள் இருக்காருல்ல. எந்த ஆளு? அதான் பாண்டி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாண்ட. நம்ம அப்பா தான் கையாளாகாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா. நான் இப்ப டவுனுக்கு போய் நல்ல வக்கீலா பார்த்து பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே இல்லையா பாரு. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. எஸ் எஸ், ஆமா ஆமா ஆமா, நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். அண்ணா ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும். அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதேனா அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நான் கோணர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல ஒன்னா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆளை நாய் கழிச்சிருச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலை வைக்கிறானே இல்லையான்னு பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே விளங்கல? அடியே,
நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய, அதான் நம்ம வள்ளியம்மா பையன். அந்த ஆளை வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு தெரு வாழிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அது புரிஞ்சுதா? விவரமா சொன்னாதானே புரியும். நான் சொல்லிட்டேம்மா, அந்த ஆளுகிட்ட நீங்க சிக்கிடாதீங்க. நான் போன இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும். உனக்கு எதுக்கு மல்லிகா அந்த கவலை? நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க, முக்கியமா உன் புருஷன்கிட்ட சொல்லு. அடிய சிரிக்கி மகள, என் மகனியாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி, ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ. நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. கருப்சாமிண்ணே, வேகமா வேலையை பாருங்க. ஏய், இங்க வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன குச்சியும் கம்பும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு? அந்த தர்மகர்த்தாவியா? அதுக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க? பெரிய நாய் கடிச்சிருக்கு. அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ல. ஆமா ஆமா. அவனை பிடிச்சு கொண்டாந்து கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. யோ, அவங்கதான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே. நீங்க பயப்படாம போங்க, நான் பரிசல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்துனே, அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை இங்கல கடிச்சிர போறான். நான் யாரு குப்புசாமியில கூட்டிட்டு போறேன். அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும். நம்ம பாண்டியன் நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படி தெரியும்? அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா? என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தானே தெரியும். வெய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம். நாய் கடிச்சோன்னு எங்க ஓட்டுறது? வைத்தியருக்கு தான் ஓட்டணும். இல்லைங்க போடுறதுக்கு. யோ, எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியனை நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியனை நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவனை ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஏங்க, நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா? பாத்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கிறத பாத்துக்குவீங்க. அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தாவை நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே, பாத்து போகணும். இல்லைன்னா நாய் மாதிரி நம்மளால. ஏய், கல்லுடுறா கல்லுடுறா. நான் மட்டும் நெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. ஐயோ, ஐயோ,